ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ டே 2ல் என்ன பார்க்குறோன்னா கேம் பற்றி தான் பார்க்குறோம். தொண்டை இன்னும் அப்படியே தான் சரியில்லை. தொண்டை இன்னும் ரொம்ப கட்டிக்கிச்சு, பேச முடியலை. இன்றைக்கி கம்பெனி போய் ஆஃப் டேலே வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளி, காய்ச்சல், தொண்டை எரிச்சல் போக எதனா ஒரு ஐடியா இருந்தால் என்ன மருத்துவ குணம் எதனா இருந்தால் சொல்லுங்கள். மருத்துவம் மாத்திரை போட்டாலே உடம்புக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன டே 2ல் என்னென்னா கேம் வீடியோ போடும்போதே ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு எப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் போட்டேன், ஓரளவுக்கு ஏதோ நேற்று தான் வீடியோ போட ஆச்சதுனால வியூஸ் எதுவும் போல். இந்த வீடியோஸ் வியூஸ் போச்சுன்னா எதனா சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் இப்போ படிச்சுட்டு என்னென்ன வேலைக்கு போகிறேங்க, என்ன படிச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த கேம் அது இல்லாமல் கேம் இது யார் விளையாடுறீங்க, இன்னும் யார் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி விளையாண்டுருந்தீங்க, எப்போ விளையாண்டிங்கன்றதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் கம்பெனியில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறமா தான் வந்தேன். இன்றைக்கி கம்பெனியில் என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் கொடுத்தாங்க, அப்புறமா சப்பாத்தி, அப்புறமா ரைஸ் போட்டாங்க, அதுக்கப்புறமா மோர் குழம்பு. கன்னியாகுமரி இது கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு இது தெரியும், மோர் குழம்பு. ஏன்னா அங்கே கம்பெனியில் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் தனியாக ஹோட்டலில் கொடுக்குறாங்க, ஆனால் வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன். கேள்விப்பட்டிருந்தீங்களான்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். இன்னும் ஒரு 8 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும், 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால ஏதோ ஒரு மாதிரி இங்கே இப்படி போகிறதா அப்படி போகிறதானே கன்ஃபியூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷனாகவே இருக்குது. வழி போகிறோம், இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் நான் அப்படி போனேன். வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? சரி ரெடி பண்ணிடலாம் புதுசாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டு நான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டே 2 வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேலஞ்ச் வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு டே 1ல் பார்த்தீங்கன்னா 10,000 காயின் பிடிக்கிறத பற்றி போடலாம். டே 2ல் 10,000 காயின் பிடிக்கிறோம்ல இல்லையான்னு பார்க்கலாம். இன்னைக்கான சேலஞ்சு தான். சேலஞ்சு அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 10,000 காயின் பிடிக்கிறோம்ல பார்க்கலாம். டே 3ல் வேறு ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு போடலாம். ஓடு 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 ஒன்றும் புரியல, பாட 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 ஒன்றும் புரியல, ஆக மொத்தம் இந்த தொல்லையை என் வண்டி பஞ்சர் ஆகி நிற்கிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? மாடு யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் மாடுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சுற்றி மெதுவாக 800 காயின் நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 1000 ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ட்ரை பண்ணலாமா, ஒரு நாளைக்கு 1000 காயின் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வீடியோ போடலாம். அவுட் ஆகாமல் எவ்வளோ காயின் நம்மளால் பிடிக்கும். நீங்கள் 10,000 காயின் பிடிச்சோணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். Climb out and play. ஓடிட்டு ரைட்டு. இந்த டைம் அவுட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆக மாட்டேன். அவுட் ஆகாமே எடுக்கிறேன் காயின்ஸ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓ தொண்டை வடை கரன்னு தொண்டையில் கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு போக்குங்கன்ற மாதிரி தான் இருக்குது என் போல. இப்போ இன்னைக்கு இல்லை, ஒரு 2-3 நாளாகவே இருக்குது. இருமல் மட்டும் வர மாட்டேங்குதுங்க. அது என்னதான் காய்ச்சல் ஒன்றும் புரியல. ஒரு மெதுவாக 400 நெருங்கிட்டேன். அடுத்தது 500 போகும். 500 காயின் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 600 காயின் போகுமா 700 போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். 700க்கு அவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, அட சொல்லு பூங்காற்றே, உண்மையாக நான் இருப்பேன், நான் சிரிப்பேன், சொல்லு பூங்காற்றே, அடி சொல்லு பூங்காற்றே. இன்றைக்கி அந்த வீடியோவில் 10,000 பிடிப்போம்லான்றது டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோமே. இந்த 2000 3000 போய் மாட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு அந்த 3000 வீடியோ எனக்கு கொஞ்சம் சொல்லி ஓயமுள்ள 7.5 வந்துடுச்சு. 7.5 ஏறினு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவுட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இன்றைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இதோட. மீது நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ட்ரை பண்ண முடியல, கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.